அண்ணன் சீமான் நிப்பாட்டின அத்தனை வேட்பாளர்களும் களத்தில் மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நத்தம் சிவசங்கரன் இப்போ அவருக்கு அம்பாசமுத்திரம் தொகுதியை அண்ணன் சீமான் ஒதுக்கி இருக்கிறாரு. ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்குறாரு. 10 பேர் 20 பேர் 50 பேர் கூட்டமாக வாங்க நம்ம ஓட்டு கேட்க போகலான்னு நினைப்பாங்க சில பேர். ஆனால் வெறும் ஒரு 5 பேரை கூட்டுக்கிட்டு அவ்வளோ அற்புதமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எதிர்கட்சிக்காரன்ட்ட கூட ஓட்டு கேட்குறாரு. அண்ணே வரலாமா வரலாமா? துண்டறிக்கை கொடுக்கறது முறையாக இருக்காது. உங்கள் பேர் என்ன? என்ன பொறுப்பு? நல்லா இருக்காரா ஐயா? நல்லா இருக்காரா? கேட்டு சொல்லுங்க. உடம்பு இடையில உடம்பு முடியல. நல்லா இருக்காரா? நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் நான் எஸ்ஐசிபி நிறைய நிறைய ஐயா நான் தான் திட்டிக்கிட்டு இருக்கேன் வீடியோ பூரா. ஆமாம் அவரையும் ஜெகட போட சொல்லுங்க. அப்படிதான் திட்டுவாங்களா? பேருந்தில் ஏறுறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு. நான் ஒரு 10,000 ரூபா தர்றேன், ஒரே ஒரு நாள் உங்க வீட்டை நான் கொள்ளையடிச்சுக்கிறேன், அனுமதிப்பீங்களா? இல்லாட்டி 1 லட்சம் ரூபா தர்றேன், 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஒரு நாள் உங்க வீட்டை கொள்ளையடிக்க என்னை அனுமதிப்பீங்களா? அனுமதிக்க மாட்டீங்க. வீட்டை 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கொள்ளையடிக்கிறேன் என்று நான் கேட்கிறேன், என்னை அனுமதிக்காத நீங்க 500 ரூபா கொடுத்து ஓட்டை வாங்கி நாட்டை கொள்ளையடிக்க வர்றானே, அவனை எப்படி அனுமதிக்கிறீங்க? வேட்பாளர் என் டீட்டெயில் எல்லாமே இருக்கு. ராசி நட்சத்திரம் லக்கணம் 3 மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே இருக்கு. ரயிலில் ஏறுறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதிரியான ஒரு உழைப்பை எந்த ஒரு அரசியல்வாதியும் போட முடியாது. இப்படி உழைக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை வேற எந்த அரசியல் கட்சியிலையும் நம்ம பார்க்க முடியாது. இதில் எந்த தொகுதியில் வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த தொகுதியை தன்னுடைய தொகுதியாக மாற்றுற மாதிரி உழைக்கிறது தான் வெற்றி. அந்த மாதிரி நத்தம் தொகுதியை ஒதுக்குனா தான் நமக்கு வேலை செய்வேன் அப்படின்னு இல்லாமல் அண்ணன் சீமான் ஒதுக்குன தொகுதியவே தன்னுடைய கோட்டையாக மாட்டி கொண்டு இருக்கிறார் சிவசங்கரன். நாம் தமிழர் கட்சி தம்பிமார்களின் மனசுலையும் அண்ணன் சீமானோட மனசு மிகப்பெரிய இடத்த சிவசங்கரன் இன்னைக்கு பிடிச்சிருக்கிறாரு. அதே போல் அதிரடியாக பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய மருத்துவர் கார்த்திகேயன். அவரும் தடாலடியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு குடிநீர் தொட்டிலாம் பார்த்திங்கன்னா 30 வருஷமாக சுத்தம் செய்யாமல் இருந்த ஒரு குடிநீர் தொட்டியை அவர் அவ்வளோ அழுக்கு படிஞ்சு கிடக்கு. அதை ஒரு மருத்துவர் அவர் எந்த ஒரு இதுவும் பார்க்காம அதை தான் கையாலேயே இறங்கி சுத்தம் பண்ணுறாரு. தெற்கு வெங்கநல்லூர் பகுதியில் 30 ஆண்டுகளாக சுத்தம் செய்யப்படாமல் இருந்த குடிநீர் தொட்டியை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் சுத்தம் செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தெற்கு வெங்கநல்லூர் பகுதியில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் குடிநீர் தொட்டி மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை அறிந்த ராஜபாளையம் தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அங்கு சென்று குடிநீர் தொட்டிக்குள் இறங்கி சுத்தம் செய்தார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுத்தம் செய்யப்படாமல் மிகவும் மோசமான நிலையில் இருந்த குடிநீர் தொட்டியை வேட்பாளர் மற்றும் அக்கட்சியினர் சுத்தம் செய்ததை கண்டு அப்பகுதி மக்கள் பாராட்டினர். இது ட்ரைனேஜ் நினைக்கிறீங்களா? ட்ரைனேஜ் கிடையாது. இது தெற்கு வெங்காநல்லூர் என்ற ஒரு ஊரில் இருக்கிற தண்ணி டேங்க். காரைக்குடியில் அந்த பிரபுன்னு ஒரு பல்லு டாக்டர் இருக்கான். ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் மக்களை மயக்கி ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு போட்டியா இவரும் பல்வேறு சமூக வலைதளத்தை ஆக்கிரமிக்கிற மாதிரியான காணொளிகளை வெளியிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ துணிச்சலா களத்தில் நிற்கிறாரு. போட்டியிடக்கூடிய மற்ற கட்சியில் சேர்ந்தவங்க எல்லாருமே பரிசு பொருட்கள் கொடுக்கும்போது அந்த பரிசு பொருட்கள் கொடுக்கறத தடுத்து நிறுத்துறாரு. சண்டை போட்டு சாலை மறியல் பண்ணுறாரு. தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிடுறாரு. தட்டி கேட்க மறுக்கிற அதிகாரிகளை எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அதிரடியை காட்டிட்டு மிகப்பெரிய அளவில் அடையாளம் பெற்ற ஒரு வேட்பாளராக இன்னைக்கு ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய கார்த்திகேயன் இருக்கிறாரு. மணி 3:20 ஆகுது. 4 மணிக்குள்ள வரலன்னா நாங்க மறியல் பண்ணிடுவோம். கிரிக்கெட் பேட் கேரம் போர்டு இதுதான் நம்ம வாழ்வாதாரமா? ஒரு தண்ணி கொடுக்க முடியல,
அவன் 10 ஆண்டு ஆட்சியில ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடியல. கேரம் போர்டு, கிரிக்கெட் பேட் 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து பிச்சையா ஓட்ட வாங்க பார்த்தான். தமிழ்நாடு அரசு நடத்தும் பணம் பட்டுவாடா நிப்பாட்டிட்டோன்னு எல்லாரும் ஏமாத்துறதுக்கு அவங்க வீட்டுல உள்ள பசங்களுக்கு விளையாட்டு பொருள், விளையாட்டை மேம்படுத்துங்க. இப்படியா என்ன நடவடிக்கை? சார் சீஸ் பண்றது நடவடிக்கை இல்ல, இத கொடுத்தவங்களுக்கு என்ன தண்டனை? ஏறத்தாழ ராஜபாளையம் தொகுதியில் மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்துருக்குது. இந்த தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தொகுதியாக கூட மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, அந்த ராஜபாளையம் தொகுதியில் தான் வந்து ஜான் பாண்டியன் போட்டியிட இருக்கிறதாவும், நிச்சயமாக இது நாம் தமிழர் கட்சிக்கு நோக்கி போலரைசேஷனை ஏற்படுத்தும், சாதகமாக அமையும் அப்படிங்கிற ஒரு கருதுகோளையும் ரவீந்திரன் துரைசாமி வந்து வைக்கிறாரு. சமீபத்தில் வந்து இந்த நியூஸ் தமிழ் 24x7 சேனலுடைய நெறியாளர் ராஜேஷை மைக்கு கொண்டு மண்டையில் அடித்து மண்டையை உடச்சி இன்றைக்கி தையல் போட்டு திரும்பவும் அவர் வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வந்துட்டார். ஆனால் அவருக்காக அவர் பேச மாட்டேங்கிறாரு. அவர் வாயை திறந்து தனக்கு நடந்த அநீதிக்கு எதிராக அவர் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, அவர் சார்ந்த ஊடகமாவது அவருக்கு பக்கபலமாக இப்படி வந்து ஒரு நெறியாளரை, ஒரு செய்தியாளரை தாக்குனது தப்பு, இதுக்கு கண்டனம்னு சொல்லி ஏதாவது ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கானான்னு பார்த்தா அதை குறித்து வாயே திறக்கலை. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கு தெரியுது, கலவரத்தை ஏற்படுத்தினது திமுக காரன், அங்கேருந்து சேரை தூக்கி வீசினது திமுக காரன், கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து வீசினா அப்போ கண்டிப்பாக திமுக காரனோட தாக்குதல்னால தான் இந்த நெறியாளருக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்குன்னு இதை எதிர்த்து கேட்கக்கூட இவங்க வந்து அச்சப்படுறாங்கன்னா, அப்போ எப்பேற்பட்ட பேராபத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. ஒரு செய்தி ஊடகம் அதில் முன்னணியாக இருக்கக்கூடிய நெறியாளரே எதிர்த்து கேட்க பயப்படுறாரு அப்படின்னா, அப்போ மக்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இந்த திமுக காரனால் வந்துச்சுன்னா அவங்க எப்படி குரல் கொடுக்க முடியும்? நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசக்கூடிய வேட்பாளர் அவங்க வந்து சொல்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு அதுக்கு வந்து உங்களுக்கு நடந்த இந்த விஷயமே சாட்சி எப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் சொல்லாதீங்க, அது நான் சொல்லணும், அப்படிலாம் இல்லை, இது யாரோ ஒருத்தர் பண்ணதுன்னு அவர் வந்து அப்படியே மடைமாற்றுறாரு. திமுகவின் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிற்கு சாட்சியாய் நிற்கும் நெறியாளர்களுக்கு வரவேற்கிறோம். மற்றும் நாம் தமிழர் கட்சியின் அது யாரோ ஒரு சிலர் செஞ்சதுக்கு புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் விவசாய சின்னத்துக்கு ஏன் வாக்களிக்கணும்? அப்படி நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வைத்தால் நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்வீர்கள்? 2 நிமிஷம் டைம், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம், மக்கள் பணத்துல கை வைக்க மாட்டோம். ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்தாலே 50% மேல பிரச்சனைகள் இங்க முடிஞ்சிடும். மதுபான கடைகளை வந்து நிரந்தரம் படிப்படியாக நிரந்தரமா ஒழிப்போம். நெகிழி ஒழிப்பு இங்க எல்லாமே நிரந்தரமா மூடுவோம் தான். அடுத்த நெகிழி ஒழிப்பு அதை வந்து படிப்படியா செய்வோம். அதற்கான மாற்று திட்டங்கள், ஏதாவது துணிப்பை, செப்புல செஞ்ச அந்த மது தண்ணீர் போத்தல்கள் இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை படிப்படியா கொடுப்போம்.